சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மணி மேக் மெனி திங்ஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இது வீடியோ நம்பர் 3. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேமிப்பு எப்படி ஆரம்பிக்கணும், அது எப்படி முதலீடாக மாற்றுறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, இந்த சேமிப்பை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று திருமணம் ஆனவர்களுக்கு, இன்னொன்று திருமணம் ஆகாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. எதுக்காக இந்த 2 பார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருமணம் ஆனவர்கள் அப்படின்னா செலவுகள் அதிகமாக இருக்கும். இதே திருமணம் ஆகாதவங்க அப்படின்னா செலவுகள் குறைவாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்துக்கு பின்னாடி வரக்கூடிய செலவுகளுக்கும் திருமண செலவுகளுக்கும் எப்படி வந்து பணத்தை சேமிக்கணும், அது எங்கே முதலீடு பண்ணணும், அது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாராவது முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இந்த இடத்துல சொல்லித்தரேன், இதை வந்து மறந்துடாதீங்க. வருமானம் பொதுவாக 2 வகையில் வரலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒன்று வேலை, தொழில், சம்பளம், அதனால் வரக்கூடிய கூடுதல் வருமானம். அதெல்லாம் வந்து நம்ம வருமானம் 1 அப்படின்ற வகையில் வைக்கலாம். என்னென்னா வேலை, இப்போ தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் வரக்கூடிய லாபம், அதுக்கப்புறமேட்டு அதில் வரக்கூடிய சம்பளம், அப்புறம் போனஸ், அதெல்லாம் போனஸ் இன்சென்டிவ் அப்படி எடுத்துக்கலாம். அதெல்லாம் வேலை மூலமாக வரக்கூடியது, வேலை செய்கிறது மூலமாக வரக்கூடியது. 2 முதலீடுகள் மூலமாக வரக்கூடிய வருவாய். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாடகைக்கு விட்டுருக்கலாம் நீங்கள் ஒரு இடம், அந்த வாடகை வரலாம், வீட்டு வாடகை, கடை வாடகை, அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலில் பங்குதாரராக இருக்கலாம், அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வரலாம். இப்படின்னு நம்ம வருமானத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஆனால் செலவு வர வழிகள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செலவு வரும் வழி வந்து 10. அந்த 10ம் என்னென்ன அப்படின்றத பார்க்குறேன். இந்த 10 தாண்டி ஏதாச்சும் செலவு வர வழி இருந்துச்சு அப்படின்னா கீழே கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமான செலவு 1 உணவுக்காக செலவு பண்ணுறது. இந்த உணவுக்காக செலவு பண்ணுறதையும் நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே, இன்னொன்று வந்து அவுட் சைட் ஃபுட்டு. இப்போ வெளியில் போகிறோம், ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், வீக்கெண்டில் வெளில போகிறோம், இல்லை ஹாலிடேஸில் வெளில போகிறோம் அப்படின்னா அது வந்து அவுட் சைட் ஃபுட்டு. ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா தினந்தோறும் வீட்டில் சாப்பிட்றது எப்படி அந்த சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கான செலவுகளை வந்து நம்ம உணவு அப்படின்ற பட்டியலின் கீழே கொண்டு வரலாம். அடுத்தது 2வது உடை. இதையும் பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடியது, இன்னொன்று வந்து ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி டைமில் எடுக்கக்கூடியது, ஆடம்பர செலவு. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 3 வீடு. சொந்த வீடு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. இதுலேயும் 2ஆக பிரியும். ஒன்று வந்து சொந்த வீடு, இன்னொன்று வந்து வாடகை. சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கு என்ன சார் செலவு அப்படின்னா மெயின்டெனன்ஸ். என்ன சார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா, சுண்ணாம்பு அடிக்கிறதில் ஆரம்பித்து ஒரு டேப் உடஞ்சா மாற்றுறதில் ஆரம்பித்து அப்படின்னு சொல்லி சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கும் செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் வந்து வாடகை அளவு ஈக்குவலாக இருக்காது, பட் இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் வந்து சொத்து வரி கொண்டு உண்டு. இப்போ வாடகை அப்படின்னா நமக்கு வாடகை, அட்வான்ஸ், அது 2ம் வந்து இந்த வகையில் கொண்டு வரலாம். அடுத்தது பாருங்கள், உணவு உடை இருப்பிடதுக்கப்புறம் 4வது ஒரு செலவு, ரொம்ப ரொம்ப முக்கியமான செலவு. என்னென்ன அப்படின்னா மொபைல். சரிங்களா? இந்த மொபைல்லையும் பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக பண்ணக்கூடிய ரீசார்ஜு, அடுத்தது அடிஷ்னலாக பண்ணக்கூடிய இந்த ஓடிடி அந்த மாதிரியான சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5வது சம்பளம். இது நிறைய பேருக்கு இருக்காது. வீட்டில் யாராச்சும் பணியாட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான சம்பளத்தை வந்து நம்ம இதில் சொல்லலாம். அடுத்தது 6வது கல்வி. நம்ம ஒரு கல்விக்காக செலவு பண்ணுறது, அது வந்து குழந்தைகளுக்கான பள்ளி கட்டணமாக இருக்கலாம், கல்லூரி கட்டணமாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்க டியூஷன் போகிறாங்க அப்படின்னா அதுக்கான கட்டணமாக இருக்கலாம். அடுத்தது 7வது வீட்டு செலவுகள். அது வீடுக்கான செலவு, இது வீட்டுக்கான செலவு. இதில் தான் வந்து சிலிண்டரு, கரண்ட்டு பில்லு, மற்ற வகையான செலவுகள்லாம் இதில் நம்ம குறிக்கலாம். அடுத்தது 8வது பாயிண்ட்டு இஎம்ஐ. இது இருந்துச்சுன்னா, இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லாதவங்க இந்த இடத்துல ஒரு பொருட்கள் நோட் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குகிறோம், போகிறோம், அதெல்லாம் வந்து நம்ம இது கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்து 9வது பயணம், ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர். அதை வந்து நம்ம 9வது இடத்துல கொண்டு வந்துடலாம். அடுத்து 10வது தவிர்க்க முடியாத ஒரு செலவு, சொந்தங்கள்.
என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கான செலவு, இப்போ அவங்க கூட வெளியில் போகணும், அவங்க கூட வெளில போய் சாப்பிட்ணும், அந்த வகையான செலவு, அப்புறமேட்டு வந்து அவங்களுக்கு வைக்கக்கூடிய மொய், திருமணத்துக்கு போயிட்டு வர செலவு அதெல்லாமே. ஸோ கடைசியாக இதர செலவுகள்னு ஒரு டாபிக் வச்சுப்போம். மேலே சொன்ன எதுலேயுமே சொல்லாததை வந்து இந்த இதர செலவுகள் அப்படின்ற பகுதியின் கீழே நம்ம வந்து குறிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். வருமானம் வரத்துக்கு பார்த்திங்கன்னா வழி 2 தான் இருக்குது. ஆனால் செலவு பார்த்திங்கன்னா எத்தனை வழி இருக்குது? கரெக்டுங்களா? என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செலவுகள் வருமானத்தை விட அதிகமாக தான் வரும். சரி, வருமானத்தை விட அதிகமாக வரக்கூடிய செலவுகளை எப்படி சமாளிக்கிறது? அதுக்காக ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடோட பேர் தான் வந்து மினிமலிசம். மினிமலிசம் அப்படின்றது தான் அதுக்கான கோட்பாடு. சரி, மினிமலிசம்னா என்ன அப்படின்றத பேசிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். ஒரே ஒரு லைனில் இந்த மினிமலிசத்தை பற்றி சொல்லிடலாம். அந்த ஒரு வழி என்ன அப்படின்னா, தேவை. ஒரு பொருளை வாங்கும்போது இந்த இந்த 3 கேள்வியை மட்டும் அவசியம் கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, அவசியம். நம்ம வாங்கக்கூடிய பொருள் 100% அவசியமாக தேவையா? அது இல்லாமல் இருக்கவே முடியாதா? அதுதான் கொஸ்டின் நம்பர் 1 இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, அப்படி அவசியமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட விலை. நம்ம கொடுக்கக்கூடிய விலை இதை விட எங்கேயாச்சும் குறைவாக நமக்கு கிடைக்குமா? தரம் மாறாமல் எங்கேயாவது குறைவாக கிடைக்குமா அப்படின்றத தேடணும். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 3, இந்த பொருள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய வசதிகள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா அவசியம் உங்களுக்கு கார் தேவையா? உங்களோட அன்றாட பயன்பாடு என்ன அப்படின்றத முடிவு பண்ணி, சரி கார் அவசியம் தேவை அப்படின்னா அதோட விலை. நீங்கள் நியூவாக வாங்குறீங்களா இல்லை ஓல்டு கார் வாங்குறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, நியூவாக வாங்கினேன் அப்படின்னா அதுக்கான வசதிகள் என்ன, அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத யோசிச்சுக்கணும். அடுத்தது இல்லை நான் ஓல்டு காரை வாங்குறேன் அப்படின்னா அந்த வசதிகள் எனக்கு போதுமானதான் முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது 3வது பாயிண்ட் வந்து வசதிகள். இந்த 2யும் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிங்கன்னா 3வது விஷயத்துக்கு நம்ம வரக்கூடியது வசதிகள். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் வந்து 32 இன்ச்சு டிவி இருக்குது. நான் அதை வந்து 55 இன்ச்சாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது 100% அவசியமா அப்படின்னா இல்லை. இதோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் தான். சரி, நான் விலை எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்குறேனே வச்சுப்போம். இப்போ இது அவசியம் இல்லை அப்படின்ற ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட 32 இன்ச்சு டிவி இருக்குது. ஒருவேளை அது ரிப்பேர் ஆகிட்டாலோ இல்லை அதால் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டாலோ நான் அதை மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை நான் வந்து வாங்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வாங்குறேன்னு முடிவு பண்ணுறேன். என் ஃபேமிலியை கூட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு கார் தேவைப்படுது. அந்த கார் 100% அவசியம்தான். ஆனால் அதோட விலையை பார்க்கும்போது நான் புது கார் வாங்கலாமா இல்லை பழைய கார் வாங்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறேன். சரி, என்னால் புது கார் வாங்க முடியும், அதுக்கான அமௌண்ட் என் கையில் இருக்குது அப்படின்னா நான் தாராளமாக புது காரை நோக்கி போகலாம். இல்லை என்கிட்ட அந்தளவு காசு இல்லை, நான் லோனில் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த பக்கம் போகக்கூடாது. அதுக்கு பதிலாக ஓல்டு காரை வாங்கி கொஞ்ச நாள் ஓட்டிட்டதுக்கு அப்புறமேட்டு காசு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புது கார் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கடுத்து வசதிகள். நீங்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கான வசதிகள் உங்களுக்கு எவ்வளோ நாளில் கிடைக்கும், எவ்வளோ நாள் தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஸோ அதன் மூலமாக நாம் ஒரு பொருளை வாங்குறதா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ மினிமலிசம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது வருமானம் செலவை விட அதிகமாக இருப்பது போல் பார்த்துக்கொள்ளணும். அப்படி பார்த்துக்கிட்டோம்னா அது பேர் தான் வந்து மினிமலிசம். இது எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னா, எல்லா பொருளையும் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 வகையான பர்சனல் ஃபினான்ஸ் டாபிக் இருக்குது. இந்த 10 பர்சனல் ஃபினான்ஸ் டாப்பிக்கை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக அவங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவி பண்ணுறீங்க. யாராவது பெற்றோர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களை இதை பார்க்க சொல்லுங்கள். கல்வி பற்றிய அறிவு குழந்தைங்களுக்கு 100% தேவை. ஏன்னா எந்த பள்ளியும் இதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.